வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச சமீபத்திய உரையில் இலங்கை காவல்துறைக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்தாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதம். பெரிய பிரச்சனையாக வறுமை நாட்டில் கடுமையாக அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இளவரசர் நாமல் ராஜபக்சவின் கனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தி விமர்சனம். திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்து ஜெயந்தி விகாரையில் புத்த விகாரை நிறுவல் தொடர்பான சம்பவத்தில் பலாங்குட கஸ்பப தேரருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. தொடர்வது விரிவான செய்திகள். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சமீபத்திய உரையில் இலங்கை காவல்துறைக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்தாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 21ஆம் தேதி நுகையகுடையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்த அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் நாமல் ராஜபக்ச முக்கிய பேச்சாளராக பங்கேற்றார். பலரும் அவரை விழாவின் இளவரசர் என்று குறிப்பிடும் நிலையில் அவர் அரசாங்கத்தையும் ஜனாதிபதியும் நேரடியாக சவாலுக்கு உட்படுத்தும் கூற்றுக்களை முன்வைத்தார். உரையின் போது காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய அரச ஊழியர்கள் மற்றும் சில உயர் அதிகாரிகளை நோக்கி வெளிப்படையாக அச்சுறுத்தும் விதமான கருத்துக்களை அவர் வெளியிட்டதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவரது உரையில் காவல்துறையினர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளனர், அரச ஊழியர்கள் அரசியல் செய்ய வேண்டாம், ஜனாதிபதியே அரசியல் செய்வார் என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் கூற்றை மேற்கோள் காட்டி காவல்துறை அதிபர் மற்றும் அரசாங்கத்திற்கு வாய்மொழி சேவை செய்யும் சில அதிகாரிகளுக்கும் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். உங்களின் கடமை நேர்மையாக சேவை செய்வதே. அரசியல் பிரச்சனைகளை நாம் தீர்ப்போம். ஜனாதிபதி வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நேரத்தில் காவல்துறை முப்படைகள் மற்றும் அரசு சேவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை முன்வைத்தார். இதேவேளை நாமல் ராஜபக்ச மீது தற்போது முக்கிய வழக்குகள் நீதிமன்றங்களில் விசாரணையின் நிலுவையில் உள்ளது. கிரிஷ் ஒப்பந்தத்தில் 70 மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக சட்டம் அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் அவர் பிரதிவாதியாக உள்ளார். இதேவேளை நாமல் ராஜபக்ச மீது தற்போதும் பல முக்கிய வழக்குகள் நீதிமன்றங்களில் விசாரணை நிலுவையில் உள்ளன. கிரிஷ் ஒப்பந்தத்தில் 70 மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக சட்டம் அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் அவர் பிரதிவாதியாக உள்ளார். தாஜுதீன் கொலை வழக்கு உட்பட பல விசாரணைகளிலும் அவரது பெயர் முன்வரவுள்ளது. மேலும் அவரது சட்டப்படிப்பு பெற்ற விதம் தொடர்பான சர்ச்சையும் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. இதன் பின்னணியில் சமீபத்திய உரையில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் காவல்துறையினருக்கு மறைமுக அச்சுறுத்தலாக அமைந்ததா என்ற கேள்வி தற்போது அரசியல் ஆர்வலர்களிடையே தீவிரமாக விவாதிக்கப்படுகின்றது. இன்று யாரும் பேசாத பெரிய பிரச்சனையாக வறுமை நாட்டில் கடுமையாக அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சென்டர் ஃபார் பாவர்ட்டி அனலைஸ் கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையின் 25% ஏழ்மையில் உள்ளனர். சில மற்ற ஆய்வுகள் இது 40 தொடக்கம் 50% வரை உயர்ந்துள்ளதாக கூறுகின்றன. நாட்டில் உண்மையான வறுமை விகிதம் தற்போதைய அரசாங்கத்திற்கு முந்தைய அரசாங்கத்திற்கும் தெளிவாக தெரியாத நிலை உருவாகியுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களமும் இதனை இன்னமும் துல்லியமாக கணக்கிடவில்லை என்று அவர் கூறினார். அம்பலங்குடை பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சேவை திட்ட நிகழ்வில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச வறுமை கோட்டை கணக்கிடாமல் அஸ்வசம வழங்கப்பட்டது. உண்மையான வறியவர்களை கண்டறிய விஞ்ஞான அடிப்படையிலான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் பிரஜாசக்தி என்ற பெயரில் புதிய திட்டம் மூலம் ஜேவிபி ஆதரவாளர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டு அரசியல் வலையமைப்பை பலப்படுத்த அரசு முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஊடகங்கள் உருவாகும் போலி பிம்பங்களில் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். அதே சமயம் உழைக்கும் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் சில தலைவர்கள் வசதியான வாழ்க்கையினை வாழ்கின்றனர் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். வடக்கில் பல ஆண்டுகளாக அபிவிருத்தி நடைபெறாத நிலையில் அங்கிருந்த வாக்குகள் பெற்றவர்கள் தங்கள் சொந்த நலன்களை பேணியதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில்குமார கமகே குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டிய போது அவர் வாக்குகளுக்காக அல்ல, நாமே உணர்ந்து இந்த திட்டத்தை செய்கின்றோம். அமைச்சராக நான் மேற்கொண்ட முதல் பயணம் யாழ்ப்பாணத்திற்கு, என் சொந்த மாவட்டமான காலிக்கு போகவில்லை என்று கூறினார். தேசிய ஒற்றுமையை வலியுறுத்திய அவர் சிங்கள தமிழ் முஸ்லிம் என பிரிவில்லை, மனிதராக ஒன்றாக இருக்க வேண்டும் என்றார். உள்ளக விளையாட்டு அரங்கிற்காக 2025ஆம் ஆண்டுக்கு 170 மில்லியனும் 2026ஆம் ஆண்டுக்கு 200 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். வலைப்பந்து, கைப்பந்து, கபடி, மேசைப்பந்து உள்ளிட்ட பல விளையாட்டுகள் அங்கு நடைபெற உள்ளன. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி நீச்சல் குள பராமரிப்புக்கு 30 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச கிரிக்கெட் மைதான பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் 3 மாதங்களில் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல விளையாட்டு அபிவிருத்தி திட்டங்களில் மேற்கொள்ளப்படுவெனவும் அவர் உறுதியளித்தார். கோரளைப்பற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களம் நிறைவு பெயர்களை அகற்றியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டத்தை கையிலெடுத்து செயற்படும் அவர் மீதும் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு கிழக்கு தெற்கு என்று நாடு முழுவதும் ஒரே சட்டமே பொறுப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
கோரளைப்பற்று பிரதேசத்தில் தொல்லியல் இடம் என்று குறிப்பிடப்பட்ட பெயர் பலகைகள், பழமையான ஆலயங்கள், மலைப்பகுதிகள், வயல்வெளிகள் மற்றும் மக்கள் இயங்கும் முக்கிய சந்தைகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நிறுவப்பட்டிருந்தன. பிரதேச மக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரன் உள்ளிட்ட உள்ளூராட்சி பிரதிநிதிகள் இணைந்து மக்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த பெயர் பலகைகளை அகற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இளவரசர் நாமல் ராஜபக்சவின் கனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்பதையே அரசுக்கு எதிரான நுகைகொடை கூட்டம் வெளிப்படுத்தியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர குறிப்பிட்டார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறிய போது, நுகைகொடை கூட்டத்தை குழப்பதற்கு ஆளும் கட்சி சதி செய்தது என்ற கூட்டு எதிரணி குற்றம் சாட்டியுள்ளது. உண்மையில் நுகைகூட கூட்டத்திற்கு அரசு எவ்வித இடையூறும் செய்யவில்லை. இளவரசர் நாமல் ராஜபக்சவின் கனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்பதையே நுகைகூட கூட்டம் வெளிப்படுத்தியுள்ளது. ரணில் மகிந்த போன்றவர்களை மக்கள் விரட்டியடித்தனர். எனவே அரசியல் ரீதியில் வங்குரோத்து அடைந்தவர்களுக்கு மீள உயிர் கொடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசன் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதான பணியணி, கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிற ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து தூதுவர் விவாதித்தார். மேலும் ஃபுல் பிரைட் சர்வதேச புலமைப்பரிசில் திட்டம் வழியாக இலங்கை அமெரிக்க கல்வி உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தின. 160க்கும் மேற்பட்ட நாடுகளின் மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கல்வி கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் கலாச்சார பரிமாற்ற வாய்ப்புகளை வழங்கும் முன்னணி திட்டமாக ஃபுல் பிரைட் பரிமாற்றம் விளங்குகின்றது. எதிர்கால கல்வி மறுசீரமைப்புக்காக கல்வி அமைச்சர், பரீட்சை திணைக்களம் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்திற்கான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். அத்துடன் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுக்கு ஏற்ப புதிய தலைமுறை அறிஞர்களை உருவாக்குவது முக்கியம் எனவும் பிரதமர் இந்த சந்திப்பில் கண்கூடாக கவனம் செலுத்தினார். மாத இறுதி நெருங்கும் நிலையில் அடுத்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு முன்னதாக உலக சந்தை நிலவரத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆழமாக மதிப்பாய்வு செய்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் உள்ளிட்ட காரணங்களால் உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயர்ந்து வரும் நிலையில் இந்த மாற்றங்கள் நாட்டின் இறக்குமதி செலவில் ஏற்படுத்தும் பாதிப்பை கூட்டுத்தாபனம் ஆய்வு செய்து வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை முறையாக கண்காணித்து வரும் கூட்டுத்தாபனம் உலக சந்தையில் கடந்த 3 வாரங்களாக விலை உயர்வு தொடர்ந்து வருவதனை கவனத்தில் எடுத்துள்ளது. இதை இலங்கையின் முன்னணி பெட்ரோலிய ஒழுங்குமுறை அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் வரவிருக்கும் எரிபொருள் விலை திருத்தம் எவ்வாறு அமையும் என்பது உலக சந்தை மாற்றங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை நிறுவல் தொடர்பான சம்பவத்தில் பலாங்கொட கசப தேரருக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் MNM சன்சுதீன் தேரர் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று இன்று அறிவித்துள்ளார். ஸ்ரீ சம்புத்தி ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான காணியில் புத்தர் சிலை நிறுவ சென்ற போது ஏற்பட்ட குழப்பம் தொடர்பாக போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்க அவர் மறுத்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவித்தனர். திருகோணமலை துறைமுக போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையின்படி 16ஆம் தேதி சம்பவத்திற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பலாங்குட கசபு தேரரிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்த போதும் அவர் ஒத்துழைக்கவில்லை. இது இலங்கையின் தண்டனை சட்டம் 184ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதையும், சமாதானத்தை குலைக்கும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் ஒத்துழைப்பது குடிமக்களின் கடமை எனவும் போலீசார் சுட்டிக்காட்டினர். எனவே தேரருக்கு அழைப்பாணை அனுப்புமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தேரரின் தற்போதைய இருப்பிடத்தை இனம் காண முடியாததால் அவர் பயன்படுத்திய மொபைல் எண்ணிற்கான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கையை வழங்குமாறு அந்த தொலைத்தொடர்பு நிறுவன மேலாளருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.